Hello all, welcome to Try It Yourself. இன்னைக்கு நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் கற்றுக்கலாம் வாங்க. இப்போ ஒரு 400 கிராம்ஸ் பேபி பொட்டேட்டோவை ஒரு 20 மினிட்ஸ் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த தோலில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் ஒட்டிகிட்ருக்கிறது நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி பெரிய பெரிய கிழங்குகளை கொஞ்சம் சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது குக் ஆகும்போது ஈவனாக குக் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் சால்ட் இதிலேயே ஆட் பண்ணிக்குவேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஹிமாலயன் பிங்க் சால்ட். ஐ திங்க் யூ கேன் see. கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதான்னு தெரியல. இந்த பொட்டேட்டோஸ்க்கு தேவையான அளவு சால்ட் நான் இந்த தண்ணியிலே ஆட் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ணும்போது இதில் உப்பு அவ்வளோக்கா ஒட்டாது. ஸோ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபர்தராக சால்ட் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டுடலாம். ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டோம். இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா பாயில்ட் பொட்டேட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் நான் ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன் 2 விசில். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும், அதே சமயம் டெண்டராகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம சாட்டே பண்ணும்போது மசியாமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மோட்டர் அண்ட் பிஸ்டல் வச்சுட்டு இடிச்சுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும்ல, இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும், ஒன்றும் பாதியுமாக. ரொம்ப நைஸாகவும் இடிக்க வேண்டாம். இந்த பேபி பொட்டேட்டோ ரெசிபிக்கு இந்த மாதிரி நீங்கள் இடித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஸோ ஸ்டவ் லிட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஏன்னா நான் 400 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக மசாலாலாம் ஆயிலில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் நான் ஜிஞ்சர் கார்லிக்கை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு தனி டெம்ப்ளேட்டாக தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் இது கூட கறி லீவ்ஸ் நல்லா ஒரு கையளவுக்கு நீங்கள் இதை நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த கறி லீவ்ஸும் ஜிஞ்சர் கார்லிக்கும் தான். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் ஆயிலில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி அந்த தோலை நான் பீல் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் இந்த மசாலா நல்லா இதுக்குள்ளே இறங்கும். ஒரு சிலர் அப்படியே தோலோடு போடுவாங்க, போடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம், பாயிலும் பண்ணிட்டோம். பட் என்னென்னா இந்த மசாலா இதில் ஃபுல்லாக இறங்காது. ஆல்ரெடி இது நல்லா குக்காக இருக்குது. ப்ளஸ் நம்ம பொட்டேட்டோஸ்க்கு அது பாயில் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமாக சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது மேலே கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன் இறக்கும்போது. அதை நம்ம ஆயிலில் வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாரிங்க, பவர் கட் ஆகிடுச்சு, அதனால லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். ஸோ இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 2-3 செகண்டில் நீங்கள் ஸ்டவ் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அவ்வளோதான், நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
நான் இந்த க்ரீன் சில்லி வந்து சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.